ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு லேசி டே ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 300 கிராம் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், நெய், புதினா மல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியில் பாதியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே புதினா மல்லி தான், அதனால் இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அரிசி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு. நான் இந்த உலக்கில் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கில் 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த உலக்கு 500 கிராம் உலக்கு, காப்படி உலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலக்கு தான். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இன்றைக்கி அரிசி ஊற வச்சு பண்ணுறதுனால 2 விசில் கரெக்டாக இருக்கும். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை ஒரு அகலமான கரண்டி வச்சு சுற்றிலும் ஓரமாக கிண்டி விட்டுக்கலாம். நடுவிலேருந்து கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்ச மாதிரி ஆயிரும். ஃபுல்லாக உங்களுக்கு கலந்து விட்டு காமிக்கிறேன்.
எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.